Daily. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி தீவிரமாக நடந்து வருகிறது. ஹரியானாவில் இருக்கும் 90 தொகுதிகளுக்கு கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. பாஜக இந்த தேர்தலில் தனியாக 89 இடங்களில் போட்டியிட்டது. இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் 89 இடங்களில் போட்டியிட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டசபையில் மொத்தம் 90 இடங்கள் உள்ளன. 3 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. அங்கு ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு, காங்கிரஸ், சிபிஎம் ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. பாஜக தனியாகவும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி தனியாகவும் போட்டியிட்டுள்ளன. தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை காலை 11:30 மணி நிலவரப்படி ஹரியானாவில் காங்கிரஸ் கூட்டணி 36 இடங்களிலும், பாஜக 48 இடங்களிலும், மற்றவை 6 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. சற்று நேரம் முன்னதாக காங்கிரஸ் முன்னிலையில் இருந்த நிலையில் தற்போது நிலைமை தலைகீழாக மாறி பாஜக முன்னிலையில் இருப்பது கவனிக்கப்பட்டு வருகிறது. இங்கு குறிப்பாக காங்கிரஸை சேர்ந்த வேட்பாளர்களான முன்னாள் முதல்வர் பூபீந்தர் சிங் ஹூடா மற்றும் முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் பின்னடைவில் உள்ளனர். விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டம் உள்ளிட்ட விவகாரங்கள் தேர்தல் முடிவில் பாஜகவிற்கு எதிராக எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை வேறாகியுள்ளது. இருப்பினும் முடிவு வரும் வரை காத்திருக்கலாம் என்கின்றனர் சில அரசியல் விமர்சகர்கள். அதுவே காலை 11:30 மணி நிலவரப்படி ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி 50 இடங்களிலும், பாஜக 24 இடங்களிலும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கூட்டணி 4 இடங்களிலும், மற்றவை 12 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து மற்றும் அங்குள்ள உட்புற கள சூழல்கள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் அங்கு வெற்றி என்பது பாஜகவிற்கு அதிமுக்கியமான ஒன்று என்பதால் வெற்றியை பெற பாஜக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் போக போக முழுமையான முடிவுகள் வெளியாகவிருக்கும் நிலையில் அங்குள்ள மக்களின் மனநிலையை உணரலாம்.